அதை உடச்சி காட்டுறாங்க. கேட்டா கண்ணாறு கழிக்கிறாங்க. அது கண்ணாறு கழிக்கல, நீங்க கண்பட அதை சாப்பிடணுன்றதாக உடச்சி காட்டுறாங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியான ஹெர்பல் ஃபுட்ஸ் கொடுத்து நிறைய வளர்த்து அறிவு மட்டுமல்ல, இந்த ஞான விருத்தி. இது லைட் அண்ட் சவுண்ட் தான் இறைவன் பெரியவங்க சொல்றாங்க, புரியுதுங்களா? இப்ப அதுங்க பாடின பாடல்கள் ஒரு அலைகள், அதுங்க ஆடின அந்த ஆட்டம் ஒரு அலைகள். இந்த லைட் அண்ட் சவுண்ட அவங்க ப்ராப்பர் ப்ரப்போர்ஷன்ல கொண்டு போறதுக்கு உணவு தான் அதுக்கு சப்போர்ட்டிவ் சப்ளிமெண்ட், புரியுதுங்களா? அப்ப அந்த உணவை அற்புதமான உணவு கொடுத்து, இங்க எல்லாம் பெற்றோர்கள் இருப்பீங்க, இந்த குழந்தைகளோட பெற்றோர்கள்லாம் இருப்பீங்க, மேக்சிமம் நான் வெஜிடேரியனை அவாய்ட் பண்ணி, புரியுதுங்களா, வெஜிடேரியன் ஃபுட்டை கொடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு அருள் அற்புதம் அற்புதமே உள்ள இருந்து வர்றது எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவி கமலம்னு. அந்த மாதிரி இந்த பிள்ளைகளுடைய இந்த திரு என்ற இடத்துல, இந்த சகசாரத்துல 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர் இங்கே மலர்ந்து கொண்டிருக்கிறது. மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, புரியுதுங்களா, உடலெல்லாம் அமுதம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிடணும். அந்த மாதிரி இந்த பிள்ளைங்களுடைய இந்த தலையில திருகின்ற இந்த இடத்துல, புரியுதுங்களா, சகசாரத்துல அந்த பிள்ளைங்களுக்கு உள்ள திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த சிவபெருமான் இந்த பிள்ளைங்களை பல்லாண்டு காலம் நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அற்புதமான படிப்புகள்ல விளங்கி பெரிய பெரிய ஆளா டாக்டராகவும் இன்ஜினியராகவும், ஏன் IAS IPS, இந்த பிள்ளைங்க IAS IPS நினைச்சாதான் ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஆக முடியும், புரியுங்களா? கணவர் பெருசா காணும், புரியுங்களா? இந்த பிள்ளைங்க பெரிய அளவுல வரணும்னு நாமெல்லாம் வாழ்த்துவோம். மீண்டும் ஒரு முறை மாடீஸ்வரர் கோயில் அறக்கட்டளை சார்பாக இந்த கோயிலுடைய வழிநடத்துனர் டாக்டர் சிவகுணாதன் ஐயா ஜானகிராம் இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க சார்பாக இவங்களெல்லாம் வருகையில வரவேற்று பிள்ளைங்கெல்லாம் பல்லாண்டு காலம் வாழணும். இந்த கலை மட்டும் இல்லை, எல்லா கலையும் எல்லாரோட மல்டிபிசிட்டி சொல்லுவாங்க. பன்முகத்தன்மையோடு இந்த பிள்ளைங்களாம் விளங்கணும். நாமெல்லாம் வாழ்க்கை பிள்ளைங்க வாழ்க வளங்கள், வாழ்க வளங்கள். பிள்ளைங்களுக்கு காத்து